ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ரொட்டீன் தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் போய் குளிச்சுட்டு வரலான்றதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் வந்து சட்னி அரைச்சிருவோன்னு சொல்லி அவர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இருந்தாலே எதனா ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. எப்போவுமே அப்படி தான், இப்போன்னு மட்டும் கிடையாது. சரி, அவர் வந்து சரி சட்னி அரைங்க, நான் வந்து தோசை ஊற்றி தரேன்னு சொன்னேன். சட்னியை வந்து அரைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சட்னி அவர் வேலையை அவர் முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து சரி பொட்டுலாம் வச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவு எடுத்துகிட்டு வந்து வச்சார். சரி, நான் தோசை ஊற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சட்னி அரைச்சிங்க, நான் தோசை ஊற்றிடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம். இதுதான் வாழ்க்கை. பெண்கள் மட்டும்தான் அடுப்பங்கரையில் வந்து வேலை செய்யணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. ஆண்களும் செய்யலாம். ஒரு உதவியாக வந்து நீங்கள் ஒரு வேலை, நான் உங்கள் ஒரு வேலைன்னு செஞ்சுமா கொஞ்சம் அலுப்பாக இருக்காது. ஒருத்தரையே வந்து செய்கிறாங்க, நாங்கள் மட்டும் தான் செய்யணுமா, நீங்கள் செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரியான ஆர்கியூமெண்ட்லாம் வராது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார சட்னியும் தோசை மட்டும்தான். ஆளுக்கு 2 தோசை வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நைட் டின்னர் எங்கள் வீட்டில் இது தான். நீங்கள் என்ன நைட் டின்னர் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் பாப்பாவுக்கு தான் கொடுத்துட்ருக்குறேன். அவங்க ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க. சரி சாப்பிட்டு வைமா, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசை வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.